செல்ஃபி எடுக்க கூப்பிட்டாதான் டிட்டி வருவான்னு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாருங்க டிட்டி. அதே போல அவங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எந்த விஷயத்துக்காகவும் நம்மளை தொல்லை பண்றதோ நச்சரிக்கிறதோ பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி நச்ச கொடுக்கணும் தொல்லை பண்ணணும்னு யார்கிட்ட தோணும்னா ஸ்ரீ கிட்ட மட்டும்தான். ஸ்ரீயையும் அவனையும் மட்டும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு உட்காருங்கடானா பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறானுங்க 2 பேரும் அப்படின்னு. டிட்டி ஒழுங்கா அண்ணன் பக்கத்தில் நேராக உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி கரெக்டாக போஸ் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன கில்ட்டு தெரியும் பாருங்க, ஐயோ நம்ம அண்ணனை தள்ளி விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி. அறிவுங்க, அவ்வளோ அறிவு. ஓகேடா, உங்களை எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு போங்கடா அப்படின்னு சொல்லி டிட்டியை விரட்டி விட்டுட்டு ஸ்ரீயை மட்டும் வச்சு ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துலையும் டிட்டி உட்காந்துக்கிட்டாங்க. இவன் இப்படி பண்ணுறான்ல, கட்டையை கேமரா எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு போஸ்டான்னு சொன்னால் ஓடி போய் கேட்டுக்கு முன்னாடி படுத்துருவாங்க, வரவே மாட்டான். கையில் செல்லு கிடையாது அப்படின்றத பார்த்தாதான் கட்டை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த விஷயத்தில் ஸ்ரீ கிட்ட தாங்க டிட்டி போட்டி போடுவான். புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்ரீ அம்மா என்னை ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டா போதும், டிட்டி படுத்திருந்தானா உடனே எழுந்து அவன் பக்கத்தில் நின்றுவான். நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து அவனோட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வரேன். நீங்கள் டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் பாருங்க. நாம் ஊரில் இருக்கிற அத்தனை நாட்களும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பானுங்க. கிளம்புற அன்னைக்கு தாங்க அவன் கச்சேரியே இருக்கும். அது அடுத்த வீடியோவில் என்ன எப்படின்றத சொல்கிறேன்.